வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு லெலின் அவர்களும் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த திரு ஷேக் தாவூத் அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். முதல் செய்தியாக, அண்ணா நூற்றாண்டு நூலகம் சரியாக பராமரிக்கப்படவில்லை அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நேற்று வழக்கறிஞர்கள் குழு நூலகத்தில் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. நூலகம் சரியாக பராமரிக்கப்படவில்லை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை திமுக தொடர்ந்து வைத்து வருகிறது. என்ன பிரச்சனை? நூலகம் சரியாக பராமரிக்கப்படவில்லை அப்படிங்கிறது அந்த செய்தி உண்மைதான். இது அதாவது உங்களுக்கு அதை மாற்றுறதுக்கு ஒரு ஜியோ போட்டாங்க. அதாவது சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலாக மாற்றுறதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு ஜியோ போட்டாங்க. அதுக்குண்டான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இவங்க திடீர்னு போய் நீதிமன்றங்கள் அது இதில் போனோன்னா, அப்போ நீதிமன்றத்திலேருந்து இதுக்கு முன்னால் அது அப்படியே இருக்கட்டும், அது அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருந்தாங்க. அதை மாற்ற வேணாம், அம்மா அதை அப்புறம் இது பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த தடையாணை இருந்ததுனால அதை தொடர்ந்து அந்த செயல்பாட்டுக்கல்லே இருந்தது. அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அதுக்கு ஒரு 49 கோடி செலவாயிருக்குங்கிற அந்த வரவு செலவு கணக்குகளையும் ஒப்படைச்சிருக்காங்க. 4 ஆண்டுகளில். ஆமாம், அந்த 4 ஆண்டுகளில் 49 கோடி ரூபா அதுக்கு செலவாயிருக்கு அப்படிங்கிற அந்த கணக்கையும் காட்டியிருக்காங்க. அதனால் பராமரிப்பு சரியாக தான் இருக்குது, எல்லாமே நீதிமன்றத்தினுடைய ஆணைப்படி சரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் அரசு தரப்பு வாதமாக அரசு தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் அதை சரியில்லைன்னு திரும்ப திரும்ப இவங்க பழையபடி சொல்கிறதுனால அது ஒரு குழுவை போட்டு, ஏன்னா நீதிபதியே அதை தான் சொல்லியிருக்காரு, அவங்க சொல்கிறதுனால இது சரியா அது சரியான்னு பார்க்குறத விட ஒரு குழுவை போட்டு அந்த குழு அதற்கான அந்த பரிந்துரை என்ன இருக்குங்கிறத அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் பேசலான்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த குழு நேற்று பார்த்துருக்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் இனி அவங்களுடைய ரிப்போர்ட்டை தாக்கல் செய்து அதன் மூலமாக என்னங்கிறது தான் இனி முடிவெடுக்கணும். அது நீதிமன்றத்தினுடைய பார்வையில் என்னவாக இருக்குங்கிறத தான் நம்ம இது பார்க்க முடியும். ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை அதுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறதாகத்தான் அதை ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா பகுதிகளிலையுமே லைப்ரரி இருக்குது. அதுபோக இன்டர்நெட் வசதி அதிகமாக இருக்குது. எதை வேண்டாலும் நம்ம ஒரு விரல் நுனியில் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. அதுபோக இதற்கு முன்னாலேயும் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லேருந்து எல்லா பக்கங்கள்லையும் நம்ம சிறு வயசுகளாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா லைப்ரரிங்கிறது ஏகப்பட்ட லைப்ரரிகள் இருக்குது. அதை காட்டிலும் இந்த லைப்ரரியை பொறுத்தவரை திமுக ஆட்சி காலத்தில் கட்டும்போது என்ன அப்படின்னா, அந்த லைப்ரரிக்காக ஒதுக்கப்பட்ட அந்த செஸ்ஸிலேருந்து அந்த ஃபண்டு 120 கோடிக்கு மேலே அதிலிருந்து எடுத்து அதை செலவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த செலவு பண்ணதன் காரணமாக அந்த ஃபண்டு மொத்தமாக காலியாக போய் இப்போ அந்த முதல்ல உள்ள அந்த அந்த லைப்ரரியன்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாமல் தமிழ்நாடு பூரா உள்ள அந்த லைப்ரரிகளை எல்லாம் பராமரிக்க முடியாத ஒரு சூழல்லாம் இருக்குங்கிறத பார்த்து தான் அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்காக இந்த மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அதை செஞ்சாங்க. சரி, கிராமப்புறங்களில் எப்படி இருக்குது நூலகம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு லெலின், ஒரு நூலகம் சரியாக பராமரிக்கப்படவில்லை அப்படின்னு நீதிமன்றத்திற்கு போகக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொதுவாக ஒரு நூலகம் திறந்தால் 100 சிறைச்சாலைகள் மூடப்படும்ங்கிறது தான் புகழ்பெற்ற வாக்கியமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவிலேயே ஒரு பெரிய நூலகம். அந்த நூலகத்தினுடைய அடிப்படை வசதிகள், அதில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்க்குற போது அதில் மினி செமினார் ஹால்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ வெறும் லைப்ரரியாக மட்டும் அதை பார்க்கக்கூடாது. கருத்தரங்குகள், கல்வி சார்ந்த பல பொருட்சார்ந்த கருத்தரங்குகள் நடத்துவதற்கு அறிஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிற இடமாக இருக்கிறது. அப்போ அது மாதிரியான இடம்னு வர்றபோது அதற்கு உரிய முறையில் அது எப்படி கட்டினார்கள் என்கிறதை விட கட்டப்பட்டு விட்டது. அதை போய் சில்ட்ரன் மருத்துவமனையாக மாற்றணும், சிறார்களுக்கான மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்ததே முதல் தவறு. அப்படி ஒன்று தமிழ்நாட்டில் இடமே இல்லாமல் நாடே நிற்கதியாக நிற்கவில்லை. அது என்னென்னா, இதுதான் காழ்ப்புணர்வின் காரணமாக வருகிற ஒவ்வொரு நடவடிக்கையுமா நம்ம பார்க்குறோம். இது மட்டுமல்ல, ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியில் செய்ததெல்லாம் இந்த ஆட்சியில் திருப்பி போடுறது அல்லது அதை முடக்குவது என்பது வருகிறது. இது மாறி மாறி இதுவே ஒரு போட்டியாக வந்துவிட்டது, அரசியல் நிகழ்வு போக்காக மாறி இருக்கிறது. இது ரொம்ப தவறானது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பொறுத்தவரை அதில் நிறைய IAS கோச்சிங்க்கு, அதே மாதிரி மாநில அரசினுடைய குரூப் 1 எக்ஸாமினேஷன், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நிறைய மாணவர்கள் அங்கே போய் பார்த்தார்கள். அதற்கான ஏராளமான வசதிகள்லாம் இருந்தது. நம்ம நண்பர்கள் சொல்வதை போல மட்டும் இல்லை, கடந்த 4 ஆண்டுகளாக எந்த புத்தகங்களும் வாங்கப்படவில்லை. இப்போ போய் அங்கே கோச்சிங் போகிற பையங்களே என்ன குறை சொல்கிறார்கள் என்றால், 2011 உள்ள அந்த இஷ்யூஸ் தான் இருக்குது, அதை வச்சு நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோமே தவிர எதுவும் இல்லை. லிஃப்ட் வசதி இல்லை,
கழிப்பறை வசதியெல்லாம் முறையாக பராமரிக்கப்படவில்லை. உண்மையில் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அது முடக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனால தான் நீதிமன்றமே தலையிட வேண்டியிருக்குது. ஒரு பொதுநல ஒரு பேராசிரியர் தான் அந்த வழக்கை தொடுத்திருக்கிறாங்க, மனோன்மணிங்கிறவங்க. அதன் காரணமாக தான் நீதிமன்றம் இந்த குழுவை போட்டிருக்க தவிர தமிழக அரசே தன்னுடைய குற்றச்சாட்டை வெளிப்படுத்துவதற்காக இந்த குழு போடவில்லை. நீதிமன்றம் தலையிட்டதனால் வந்திருக்கு. எனவே இது பொதுவான நடைமுறையில் நான் ஏற்றுக்கொண்ட விஷயம் அல்ல. இது போன்ற நூலகங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாப்பது மட்டுமல்ல, எதிர்கால சந்ததியினருக்கு அது தேவையாக இருக்கிறது. என்னதான் இன்டர்நெட் வந்தாலும் புத்தக படிப்பு என்பது மிக அவசியமானது. அதை வளர்ப்பது என்பது மிக அவசியமானது. கிராமப்புறங்கள்ல நிறைய நூலகங்கள் இருக்கிறது, இணையதள வசதி பெருகி இருக்கிறது. இருக்கிற இடத்துல இருந்தே அவங்க வசதிகளில் தேவையான விஷயங்களை அவர்கள் இணையதளம் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா நீங்க சொன்னீங்க. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய 4000த்திற்கும் மேற்பட்ட நூலகங்கள் கூட சரியான பராமரிப்பு இல்லை. நிறைய நூலகங்கள்ல நூலகர்கள் இல்லை. புத்தகங்கள் பராமரிக்கப்படாமல் இருக்கிறது. வாங்க வேண்டிய புத்தகங்கள்லாம் வாங்காமல் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. இதை எதிர்க்கட்சியை சேர்ந்த பாமக வைக்கிறது, காங்கிரஸ் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறது, திமுக அந்த குற்றச்சாட்டை வைக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இதைதான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். திமுக ஆட்சி காலத்துல அருமை சகோதரர் சொன்னதை போல அந்த இடம் அந்த நூலகத்தை பத்தி மட்டும் நான் சொல்றேன். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதெல்லாம் வருது. அந்த இடத்த சட்டமன்ற கட்டடம் கட்டுவதற்காக பூஜை போடப்பட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர்கள் வந்தவுடனே அதை மாற்றி அண்ணா நூற்றாண்டு நூலகமாக கட்டினாங்க. அந்த கட்டினதுக்கான அந்த பணமாகப்பட்டது இந்த நூலகங்களுக்காக செஸ்ன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பூராம் இருந்து வரியிலிருந்து வசூலிக்கப்படுறது. அந்த பணத்தை அதுக்கு சேமிப்பாக இருந்து அதன் மூலமாக கொடுத்து கொண்டிருந்த அந்த பணத்தை எடுத்து இதுக்கு முழுவதுமாக செலவு பண்ணிட்டாங்க. இப்போ அந்த லைப்ரரிகள் எல்லாம் நடத்தக்கூடிய அளவுக்கு திரும்ப ஃபண்டு போக்குவரத்து எல்லாத்தையுமே தயார் பண்ண வேண்டியது இருக்கு, செயல்படுத்த வேண்டியிருக்கு. அதையுமே 1,00,000 கோடி ரூபாய் வரவு செலவு உள்ள தமிழ்நாட்டில் இந்த செஸ்ல இருந்தால் லைப்ரரி நடக்கிறது, அதுல இருந்தா சம்பளம் கொடுக்கிறோம், அதுல இருந்தா உள்கட்டமைப்பு வசதிகள் செய்கிறோம், அதை வராதனால செய்ய முடியவில்லை என்று சொல்வதே ரொம்ப மிக விந்தையாக இருக்கிறது. அது தமிழ்நாட்டு அரசுக்கே அவமானம் அப்படி சொன்னா. இல்லை, அதாவது சகோதரருடைய கருத்து ஓகே. அதாவது இருக்கக்கூடியதை முடக்கிட்டு நீங்க அடுத்து ஆரம்பிக்கிறதுங்க. அப்போ நீங்க முதல்லயே அதுக்கான பணத்தை தனியாக நீங்க சொல்ற மாதிரி ஒரு பணத்தை உருவாக்கி அதன் மூலமாக அதை கட்டியிருக்கலாமே. இந்த பணத்தை எடுத்துக்க வேண்டிய நீங்க சொல்ற அதே கண்ணிய குறைவா தான் நானுமே ஃபீல் பண்றேன். 1,47,000 கோடிக்கு பட்ஜெட்டு. அதுல உங்களுக்கு நீங்க ஒரு லைப்ரரியை கட்டுறதுக்கு அந்த லைப்ரரிக்காக உள்ள அந்த செஸ் ஃபண்டை எடுத்து வீணாக்கிறத விட தனியாக ஒரு ஃபண்டை நீங்க ரெடி பண்ணி அதை செஞ்சிருக்கலாமே. அதை முன்னாள் அரசு அதை செய்யலையே. அப்ப அதுல இருந்து அவனுடைய நோக்கம் என்ன? லைப்ரரிகளை எல்லாம் வீணாக்கும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருந்திருக்கே தவிர லைப்ரரிகளை சரியாக நடத்தணும், நூலகங்களை சரியாக நடத்தணுங்கிற நோக்கமாக எனக்கு அதுல பரல. அதனால நீங்க சொன்ன மாதிரி அந்த முன்னாள் அரசு சரியாக அதை செயல்படுத்தலைங்கிறது தான் என்னுடைய நினைவாக இருக்கு. அங்க போய் படிக்கக்கூடிய வாசகர்கள் சொல்றாங்க, அங்க போய் படிக்கக்கூடிய மற்ற இளைஞர்கள் தரப்புல இருந்து எல்லாம் குற்றச்சாட்டுகள் வைக்கிறது, திமுக அந்த குற்றச்சாட்டை வைக்கிறதுங்கிறதெல்லாம் சரி. ஆனா திமுக இந்த ஒரு நூலகத்தை பத்தி மட்டும்தான் அதிகமாக பேசுகிறது. தமிழகத்துல திமுக ஆட்சி காலத்திலேயோ அதிமுக ஆட்சி காலத்திலேயோ தொடங்கப்பட்ட நூலகங்களையும் இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான். பராமரிக்கப்படலை, நூலகர்கள் போதுமான இடங்கள் இன்னும் நிரப்பப்படலை, புத்தகங்கள் ஆண்டுதோறும் வாங்க வேண்டிய புத்தகங்களுடைய எண்ணிக்கை படிப்படியாக குறைந்திருக்கிறது, ஏற்கனவே போடப்பட்ட 1000 பிரதிகள் அப்படிங்கிற ஜீவோலாம் சரியாக பின்பற்றப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. அப்ப இந்த ஒரு நூலகத்தை மட்டுமே தங்களுடைய ஆட்சி காலத்துல தொடங்கப்பட்டது, அதுவும் சென்னையில இருக்கிறது, இதை தொடர்ந்து போக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் திமுகவோட நிலைப்பாடா? மற்ற நூலகங்களை பத்தி திமுக அதிகமாக பேசுகிறதா? இல்லை, உண்மை அது. அதாவது அண்ணா நூலகம் மட்டுமே, நினைவு நூலகம் மட்டுமே தமிழ்நாட்டினுடைய அந்த சிந்தனை சாளரத்தை திறந்து வைக்கிற ஒன்றாக நாம் பார்க்க முடியாது. கிராமப்புறங்களில் நிறைய, அதே மாதிரி பள்ளிகளில் இருக்குது இந்த நூலகங்கள்லாம் பராமரிக்கப்படாமல் இருக்கிறது. அதுக்கு உரிய முறையில் நிதி ஒதுக்கீடு செய்து நூலகர்களை நியமித்து ஆண்டுதோறும் நூல் கொள்முதல் அதற்கான கொள்கைகள்லாம் மாற்ற வேண்டியிருக்கிறது. பழைய இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முறையெல்லாம் இன்றைக்கு பொருந்தாத பல்வேறு அம்சங்கள் இருக்குது. எனவே அதையெல்லாம் கொண்டு மாற்றி கிராமப்புறங்களில் இன்டர்நெட் வசதியோடு கூடிய நூலகங்கள் துவக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நாம இன்டர்நெட்டை மட்டுமே நம்ப முடியாது, அது இல்லாமலும் நாம் வாழ்க்கை நடத்த முடியாது. புதிய தகவல்கள், அன்றாட தகவல்களை எடுத்துக்கொள்வதற்கு இன்டர்நெட் தேவையாக இருக்கிறது. எனவே அந்த இணைய வசதியோடு இணைந்த ஒரு நல்ல நூலகங்கள் கிராமப்புறங்களுக்கும் தேவையாக இருக்கிறது, மாவட்ட அளவில் தேவையாக இருக்கிறது. இது குறித்து ஒரு புதிய கொள்கை திட்டம் தேவையாக இருக்கிறது. அது மிக அவசியமானது. இந்த ஒரு நூலகத்துக்காக இல்லை, ஆனால் ஒரு சோற்று பானைக்கு ஒரு சோறு தான் பதம் பார்ப்பது என்பதை போல இந்த நூலகத்திற்கு திரும்ப திரும்ப சோதனை வருகிறது. அது தவறானது.
அண்ணாவின் பெயரால் அமைந்திருக்கிறது, ஒரு மிகச்சிறந்த அளவிலே அது கட்டப்பட்டிருக்கிறது, உள்கட்டமைப்பு வசதியெல்லாம் இருக்கிறது. அதை பராமரிக்காமல் விட்டால் யாருக்கு அது நஷ்டம்? அதுதான் கேள்வி. இது அரசுக்கோ அல்லது அரசு சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு தலைமுறைக்கே நஷ்டமாயிடும். அது சென்னையில் இருக்கிறது என்பதனால் மட்டும் சொல்லவில்லை. நிறைய தமிழ்நாடு முழுவதும் வருகை தரக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனா பள்ளி கல்லூரிகளிலிருந்து டூர் வரக்கூடியவங்க கூட அந்த நூலகத்தை கொண்டு காட்டுகிறார்கள். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இந்த நூலகங்களுக்கு பொதுமக்கள்கிட்டான வரவேற்பு எப்படி இருக்கிறது? ஏன்னா தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது, எல்லார் கையிலையுமே செல்போன்லேயே இன்டர்நெட் வசதி இருக்கிறது, அவங்கள்ட்ட லேப்டாப் வச்சுக்க முடியுது. அந்த மாதிரி இருக்கிற போது நூலகங்களுக்கு அவங்க முறையா போறாங்களா? ஒருவேளை பொதுமக்கள்கிட்ட ஆர்வம் குறைஞ்சிருக்கிறதுனால அரசும் இதை வந்து கவனிக்காம இருக்கிறதா? இல்லை, எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது ஒரு அரசு அப்படின்னு சொன்னா கல்வியை தர வேண்டும். ஆனால் இங்கே மதுவே அரசு செய்கிற போது, மதுவே அரசு விற்பனை செய்கிற போது கல்வி நூலகங்கள் குறித்து கவலைப்படாமல் இருப்பது சரியானதல்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே அதிக தற்கொலைகள் மென்டல் ஸ்ட்ரெஸ்னால இறக்குறது எங்கன்னா தமிழ்நாடு தான். அப்போ மன பிறழ்வு, மன நோய் முற்றுகிற தன்மை இங்கே இருக்கிறது. அதற்கு எது வாய்க்கால் எது என்று பார்த்தால் படிப்பு தான். அப்போ நிறைய நூலகங்கள் இருக்கிற போது இளைஞர்கள், இளம் பிராயத்தில் இருக்கிற மாணவர்கள் இவங்கெல்லாம் உட்கார்ந்து நூலகத்தில் படிக்கிற அந்த ஆர்வத்தை வளர்ப்பது என்பது மிக அவசியமானது. அது ஒரு இயக்கமே தேவை. ஒரு அறிவொளி இயக்கத்தை நடத்தியதை போல நூலகங்களுக்கான இயக்கம் அவசியம். படிக்காமல் வாசகச்சாலைக்கு செல்லாமல் ஒரு நல்ல மனித நேயத்தை நாம் வளர்க்க முடியாது. எனவே அந்த மானுடத்தின் அடிப்படையில் என்று பார்க்கிற போது நூலகங்கள் குறித்து ஒரு பாராமுகம் இருக்கிறது. அது அரசு மட்டுமல்ல, அரசு அதிகாரிகள், கல்வித்துறை, எல்லாவற்றுக்குமே இருக்கிறது. எனவே அந்த முக்கியத்துவம் தர வேண்டும். பள்ளிகளிலே நூலகத்திற்கு செல்வதை கட்டாயமாக்க வேண்டும். நூலகங்களில் இந்த வாரம் என்ன புத்தகம் படித்தாய் என்பது குறித்து ஒரு ஃபீட்பேக் பள்ளிகளுக்கு தேவை, மாணவர்களிடம் ஃபீட்பேக் வாங்கணும். இப்படிப்பட்ட நல்ல அம்சங்களை எல்லாம் நீங்கள் கொடுக்கிற போதுதான் ஒரு நல்ல ஆரோக்கியமான மனநிலையில் உள்ள மாணவனை நாம் உருவாக்க முடியும். அதுதான் சிறந்த எதிர்காலத்திற்கு அடிப்படையாக அமையும். நூலக இயக்கம் தொடர்பாக ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு தேவைன்னு சொன்னார். இது தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே இருந்திருக்கிறது. நூலக இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய திரு ரங்கநாதன் தமிழகத்தை சேர்ந்தவர். 1948 புது நூலக சட்டம் கொண்டு வரப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணி. அப்போ கடந்த காலங்களில் நூலகங்கள் அப்படிங்கிறது தமிழகத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. எப்படி ஒரு நூலகம் செயல்படணும், வாசகர்களுக்கும் நூலகங்களுக்குமான அந்த உறவுகள் எப்படி இருக்கணும்னா மிக சரியாக திட்டமிடப்பட்டது அவரோட ரங்கநாதன் காலகட்டங்கள். அது இன்றைக்கு வரைக்கும் வெற்றிகரமாக பின்பற்றப்படுகிறது. இப்படி எல்லா மாநிலங்களுக்கும் முன்னோடியாக இருந்த தமிழகம் இப்போ பின்தங்கி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, நம்ம அப்படி அதை நினைக்க வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் கல்லூரிகள்லாம் நூலகம் வந்திருக்கு, எல்லா கல்லூரிகள்லேயும் நூலகம் இருக்குது. இப்போ இந்த கன்னிமாரா நூலகம் வந்து பெரிய நூலகமாக இருந்தது. அதை வந்து சரியாக பார்த்து அதையே புனரமைப்பு பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தாலே ஒரு நூலகம் புதுசாக கட்ட வேண்டிய ஒரு சூழலே ஏற்பட்டிருக்காது. அதையும் கன்னிமாரா லைப்ரரியை பற்றி பேசும்போது 150 பணியாளர்கள் அங்கே இருக்க வேண்டிய இடத்துல 22 பணியாளர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு, அது சம்பந்தமாகலாம் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, அதான் வந்து அதாவது வந்து செய்ய வேண்டியதை சரியாக பராமரிச்சிருந்தாலே, முதல்ல இருந்த நூலகங்களை அருமை சகோதரை சொன்னது போல சரியாக முன்னாள் அரசு பராமரித்திருந்தாலே இந்த பிரச்சனைகளே எழுந்திருக்காது. இப்போ இந்த பிரச்சனை எப்போ எழுந்திருக்கு? அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து பராமரிக்கலைங்கும் போது தான் நூலகத்தை பற்றியே நம்ம எல்லாருமே ஊடகங்கள்ல இருந்து எல்லாமே பேசுகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம பேசணுமா? இதை பேசவே இல்லை. அப்போ என்ன அப்போ இதனோட கருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, நூலகங்களை சரியாக முந்தைய அரசு பராமரிக்கல. அந்த பராமரிக்கிறதன் காரணமாக மாத்திரம் அல்லாமல் ஒரு சட்டமன்ற கட்டடம் கட்டுறதுக்காக பூஜை போட்ட ஒரு இடத்த வேகமாக போய் அதில் எதையாவது இருக்கிற பணங்களை சரி பண்ணி அதில் கட்டடத்தை கட்டிடுவோம், அடுத்த அரசு வர்றதுக்குள்ள கட்டடத்தை கட்டிடுவோங்கிற அந்த நோக்கம் இருந்ததே ஒழிய, அது முன்னுக்கு இருந்ததே ஒழிய, நூலகங்கள் அவசியம், நூலகங்கள் பராமரிக்கப்படணும். அருமை சகோதரர் சொல்ற போல தமிழ்நாடு பூரா இருக்க நூலகங்களை பராமரிச்சிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். அதுக்கு வேண்டிய இவர் சொல்ற அந்த அனைத்து கருத்துக்களுமே திமுக அரசு ஏன் எடுத்துக்கல, அதை ஏன் செயல்படுத்தல? மது விற்பனை கொள்கைகளை திமுக அரசு விட்டிருந்ததா? இப்போ மது விற்பனையை அரசை செய்யறதுங்கிறது அருமை சகோதரர் சொல்ற வருத்தப்படக்கூடிய விஷயம். பட் அதே காலகட்டத்தில் திமுக அரசும் அதை செய்திருக்கிறதே. அப்போ அந்த நேரத்தில் அந்த கூட்டணியில் இருந்தவர்களோ அதை சார்ந்தவர்களோ இல்லை கம்யூனிஸ்டை சேர்ந்த தோழர்களோ அதையும் கண்டிக்கல, அதையும் கேட்கல. இந்த ஒரு நூலகத்தை பராமரிக்கல அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி அரசியலாக்குறாங்க. ஆனால் அது சார்ந்த மற்ற நூலகங்கள் பற்றிலாம் அதிகமாக பேசலை. இந்த ஒரு நூலகத்தை பற்றி மட்டும்தான் அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் பேசுகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வர வைக்கிறாங்க. இது மிக அடிப்படையற்ற குற்றச்சாட்டு. என்ன காரணம்னா, நீங்கள் சொன்னீங்க நூலக இயக்கத்தினுடைய தந்தை, அவர் காலத்தில் இருந்த மக்கள் தொகை என்ன, அன்றைக்கு இருந்த சென்னையின் மக்கள் தொகை என்ன, தமிழ்நாட்டின் மக்கள் தொகை என்ன, இன்னைக்கு என்ன? அப்போ
வெறும் 4000 சொச்சம் தான் நம்ம நூலகங்கள் இருக்கிறது. இது போதுமானதா இந்த மக்கள் தொகைக்கு? ஐக்கிய நாடுகள் யுனெஸ்கோனுடைய ஆய்வுகள் படி பார்த்தீங்கன்னா இத்தனை பேருக்கு இத்தனை பள்ளிகள் இருக்க வேண்டும், இத்தனை பேருக்கு இத்தனை மருத்துவமனை இருக்க வேண்டும், இத்தனை பேருக்கு இத்தனை நூலகங்கள் இருக்க வேண்டும் என்கிற சராசரி கணக்கீடுகள்லாம் இருக்கிறது. அதில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். இது போதுமானதல்ல. நம்முடைய மக்கள் தொகை வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, இன்னும் கூடுதலாக கல்வி வளர்ச்சி தமிழ்நாடு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்போ அந்த கல்வி வளர்ச்சிக்கு ஏற்ற தீனி போடுகிற ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா போட்டித் தேர்வுக்கு மற்றவற்றுக்கு தீனி போடுகிற ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் போட்டித் தேர்வு மட்டும் இல்லை, நல்ல படைப்பு திறன் உள்ள இளைஞர்கள் உருவாக வேண்டும், நல்ல கதை எழுதக்கூடியவன் கவிதை எழுதக்கூடியவர்கள் உருவாக வேண்டும்னா எங்கே போய் படிப்பார்கள்? எனவே அதற்கு பொது நூலகங்கள் அவசியமானதாக இருக்கிறது. அந்த நூலகங்களுடைய எண்ணிக்கை அப்படியே இருக்கிறது, அது வளரவே இல்லை. புதிதாக ஏன் இதை உருவாக்கினீர்கள் என்று சொல்வது பொருளற்ற குற்றச்சாட்டு. நீங்க கன்னிமாரா லைப்ரரி பத்தி சொல்றாங்க. கன்னிமாரா லைப்ரரி மட்டுமே போதுமானதா? அதுவே முறையாக பராமரிக்கப்படவில்லை. ஆக இது எல்லாவற்றிற்கும் செலவு எங்கிருந்து வருவது என்று சொல்வதே மிக தவறானது. தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களுக்கு நிதி மிக குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மத்திய பல்கலைக்கழகங்களில் ஒதுக்கப்படுகிற நிதியில் 10 விழுக்காடு கூட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த 9 பொது பல்கலைக்கழகங்களுக்கும் ஒதுக்கப்படுவதில்லை. அதை போலவே நூலகங்களுக்கான நிதி ஒதுக்கீடு மிக குறைவாக இருக்கிறது. இதற்கான ஒரு கொள்கை முடிவு என்பது அவசியமாக இருக்கிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தாண்டி நூலகங்களை நிச்சயமா பார்க்க வேண்டும். அவர்கள் செய்தார்களா, நாங்கள் செய்தோமா? அவர்கள் செய்யாத பலவற்றை நீங்கள் செய்கிற போது அதை ஏன் ஒரு முன்னுதாரணம் படைக்க கூடாது? தோழர் சொல்றதுல ஒரு கருத்து, 20,000 கோடி கல்விக்காக ஒதுக்கியிருக்காங்க. போன பட்ஜெட்ல 20,000 கோடி கல்விக்காக ஒதுக்கியிருக்காங்க. கல்விக்கு கம்மியா ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்றத ஏத்துக்க முடியாது. இல்ல 20,000 கோடி ஒதுக்கியிருக்காங்கன்னா அரசு பள்ளிக்கூடங்கள் எத்தனை புதிதாக உருவாக்கப்பட்டது, எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டது, எத்தனை பொறியியல் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே அதிக தனியார் கல்வி நிறுவனங்கள் கொள்ளை நடப்பது இங்கேதான். 25% ஏழை மாணவர்களுக்கு தனியார் கல்வி நிறுவனங்களில் அந்த விழுக்காடுபடி இடமே கிடையாது. முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாமின் மறைவை அடுத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பதில் முறையான நடைமுறைகள் பின்பற்றப்படலை, சரியான அறிவிப்புகள் வெளியாகலை, அதனால பள்ளி கல்லூரி மாணவர்கள் அதிக சிரமத்திற்கு ஆளானார்கள் அப்படிங்கிற செய்திகள் இன்னைக்கு செய்தித்தாள்களில் வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அது நடந்திருக்கக்கூடாது, இப்படி இவ்வளவு குழப்பம் நடந்திருக்கக்கூடாது. ஏன்னா சில ஊடகங்களில் அதே மாதிரி நம்முடைய ஃபேஸ்புக் இதிலெல்லாம் வந்ததை வைத்து பல்வேறு தனியார் கல்வி நிறுவனங்கள் விடுமுறையை அறிவித்து விட்டார்கள். ஆனால் நள்ளிரவில் அவர்கள் அதிகாரிகள் என்ன சொன்னார்கள் என்று தெரியவில்லை. நள்ளிரவில் அது கிடைத்த பிறகு காலையில் இன்றைய வழக்கமாக பள்ளிகள் உண்டு என்று மறுத்தகவல்களை தருகிறார்கள். அதனால் தேவையில்லாத இழுத்தடிப்பு வேலையெல்லாம் நடந்தது. நம்ம தமிழ்நாட்டினுடைய தலைமகனாக போற்றக்கூடிய, இன்றைக்கு தமிழ்நாட்டின் மட்டும் இல்லை இந்தியா மட்டுமல்ல சவுத் ஆசியா முழுவதும் இளைஞர்களால் போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு நபராக பார்ப்பது யாருன்னா நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் தான். அவருடைய பேச்சும் அவருடைய நடவடிக்கை அனைத்தும் இளைய தலைமுறையை நோக்கி குவிந்திருந்தது. கடைசி தருணம் அவருடைய மூச்சு நிற்கிற போது கூட ஐஏஎம்மில் அங்கே போய் அந்த மாணவர்களை சந்திக்க சென்ற போது தான். எனவே அப்படிப்பட்ட ஒருவருக்கு நிச்சயமாக இப்படிப்பட்ட குழப்பங்கள்லாம் வராமல், விடுமுறை என்றால் தெளிவாக விடுமுறை என்று அறிவித்திருக்க வேண்டும். இல்லை இறுதி நாள் தான் விடுமுறை என்றால் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார், அதே போல் முன்பே அறிவித்திருக்க வேண்டும். எனவே தான் இந்த கல்வித்துறையும் அரசும் இந்த விஷயத்தில் நிலை குலைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் முன்னுக்கு பின் முரணாக பல்வேறு விஷயங்கள் செய்ததுனால, தெளிவுபடுத்தாதனால இவ்வளவு பெரிய குழப்பம் வந்திருக்கிறது. இது தேவையற்றது. இதை நீக்கி இருந்தா சிறப்பாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இந்த குழப்பத்தை தவிர்த்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றது. அருமை சகோதரர் எதை சொல்லணும்னாலும், அதாவது அந்த கல்வித்துறையும் அரசு மேலையும் அந்த ஒரு குற்றச்சாட்டு வரணுங்கிற அந்த துணியில தான் சொல்றாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிவெடுக்க வேண்டிய இடத்துல 8 மணிக்கு ஞானதேசிகன் அதாவது தலைமைச் செயலாளர் வீட்டுக்கு போனவர் இந்த செய்தியை கேட்டு 8:45 கேட்டோன்னா திருப்பி வந்துட்டாரு. அதாவது நீங்க புரியணும், அவர் உடனே எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு பேசுறாரு, எல்லாமே பண்றாரு, எல்லாமே செய்யறாரு. அதுல ஒரு பெரிய நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது டெல்லியிலே அடக்கம் பண்றதா இல்ல ஊருக்கு கொடுத்து விடுறதா இல்ல அதையும் தாண்டி அவர் கலாம் அவர்களே என்னுடைய மறைவுக்கு எல்லாமே ஒரு நாள் கூடுதலாக வேலை செய்யுங்க, லீவு விடாதீங்கன்னு சொன்னதாக ஒரு கருத்தும் சொல்லப்படுது, பேசப்படுது. அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது டெல்லியிலேயே அந்த சுணக்கம் இருந்திருக்கு.
அதாவது அவருடைய உடல் வருது, அதை எங்கே அடக்கம் பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், இவங்க வந்து இங்கே ராமேஸ்வரத்துக்கு எங்களுக்கு இங்கே அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறதாக அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து இவ்வளவு பெரிய மாமேதை, அதாவது பெரிய, அதாவது இந்தியாவை தன்னிறைவு பெற, அதாவது வந்து டிஃபென்ஸ் இது சைடில் வந்து தன்னிறைவு பெறதுக்காக செயல்பட்டவர், எல்லாராலையும் போற்றப்பட்டவர். அதையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய பிரதமர்லேருந்து முன்னாள் பிரதமர், இந்நாள் பிரதமர் எல்லாராலையும் நேசிக்கக்கூடியவராக இருந்தவர். அதனால அவருக்கு வந்து டெல்லியிலே தான் ஏதாவது செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த எண்ணங்கள்லாம் அது தொடர்ச்சியாக அது இருக்கணுங்கிறதுக்காக அதையெல்லாம் யோசிச்சு அதை செயல்படுத்துங்கன்னா, இந்த சர்பந்தருங்களில் தான் இது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இல்லை இப்போ வந்துருமா போயிருமாங்கிறதுல சின்ன ஆசிலேஷன், அதாவது ஒரு சின்ன முன்பின் இருந்திருக்கே தவிர மற்றபடி தமிழக அரசை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் அவர் வந்து ஜனாதிபதி ஆவதற்கே வித்திட்டவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டங்கள்லாம் நான் கூட இருந்திருக்கிறேன். அவங்க அங்கேருந்து திரும்பி, அதாவது வந்து தன்னுடைய வேலையை முடித்து கொண்டு அவர் ஓய்வு பெற்று திரும்பி வந்துட்டார். அவர் ஜனாதிபதி ஆவாரான்னு அப்போ தெரியாது. ஓய்வு பெற்று திரும்பி வரும்போது இதே அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அவருக்கு அனுமதி கூட சிலரால் மறுக்கப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தில் நான் ஏர்போர்ட்ல இருந்து அழைச்சிட்டு போய் அவரோட அங்கே உட்காந்து 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் 2002ன்னு நினைக்கிறேன் அது கரெக்டா. அப்போ அந்த இடத்துல அவங்க அதை சொல்றாங்க, சொல்லி இருக்கட்டும் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓய்வு பெற்றவருக்கு திரும்ப அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாது, நூலகத்தில் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த மாதிரி ஒரு சட்டங்கள் கிடையாது அப்படின்னு அப்போ இருக்கவங்க எல்லாம் நிறைய மறுக்கப்பட்டு பேசப்பட்டு, அதற்கெல்லாம் வந்து மேலோக்கமாக தமிழக முதல்வர் அவர்கள் இறங்கி செயல்பட்டு கௌரவிச்சதுல பத்தி பேசலாம். அவர் கௌரவிக்கப்பட்டது இல்ல, அதனாலதான் சொல்றேன், அப்படிப்பட்டவர்கள் லீவு விடுறதுல முன்பின் யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. எதுக்காக இவ்வளவையும் நான் எடுத்து சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா, மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர் சொன்னது அவ்வளவு பண்ணிருக்கோம், இதை மட்டும் கன்சிடர் பண்ணாதீங்க அப்படிங்கிறீங்க. அப்படி அந்த இது இல்ல, அதாவது நீங்க சொல்ல வரீங்க. இல்ல இல்ல, நான் அப்படி கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. அவ்வளவு நாங்க பண்ணக்கூடியவங்க இதை பண்ண மாட்டோமா, பண்றதுக்கு எங்களுக்கு அந்த நோக்கம் இருக்காதா அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. அதுல என்ன அவர் சொன்ன கருத்தும் அதே நேரத்தில் மத்தியில் ஏற்பட்ட சுணக்கமும் என்ன நடக்க போகுதுங்கிற காரணமாக இருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். சரி, ஓகே. பொதுவாக இது போன்ற முக்கிய தலைவர்கள், அரசின் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் மரணமடைகிற போது கல்வி நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்களுக்கு விடுமுறை விடணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை பொதுமக்கள்கிட்ட இருக்கா, இல்லை அரசே அது போன்ற விஷயங்களை சிந்திக்கிறதா? இல்லை, அதாவது இந்த விடுமுறை என்பதே தேவையில்லாத ஒன்று தான். என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா, தலைவர்களை கௌரவிக்கணும்னா அவங்க வழியில் நிற்பதற்கு ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். அன்றைக்கு ஒரு இரங்கல் கூட்டத்தை நடத்தி அவருடைய புகழை பரப்ப வேண்டும். விடுமுறை அளிப்பது என்பது தீர்வாகாது, அது ஓய்வு கொடுப்பதாகிவிடும். இன்னும் சொல்ல போனால் எந்த நோக்கத்திற்காக விடுமுறை அளிக்கப்படுகிறதோ அதற்காக அந்த விடுமுறைகள் பயன்படுத்தப்படுவதில்லை. ஆனால் வழக்கமாக நாம் பின்பற்றுகிற நிலை என்னன்னா விடுமுறை அளிப்பது தான். இப்போ ஒரு முன்னாள் ஜனாதிபதி, இன்னும் சொல்ல போனால் மக்கள் குடியரசுத் தலைவர் என்று மக்களாலேயே பேசப்படக்கூடியவர், மாணவர்களோடு அதிக தொடர்பு உள்ளவர், கல்வித்துறையோடு, மாணவர்களோடு, ஆராய்ச்சி மாணவர்களோடு மிக நெருங்கிய தொடர்பு உள்ளவர், கடைசி நிமிடம் வரை தொடர்பை வச்சுக்கிட்டே போனவர். அப்படிப்பட்டவர்னு வருகிற போது இப்படிப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். நண்பர் சொன்னது ஒரு உண்மைதான். எங்கே அடக்கம் செய்ய போகிறார்கள் என்கிற அந்த பரிதவிப்பு இருந்திருக்கலாம். தெளிவாக சொல்லியிருக்கலாம், என்று அடக்கம் செய்கிறார்களோ அன்று நாம் விடுமுறை அளிக்க இருக்கிறோம், எனவே வழக்கம் போல கல்லூரி நடக்கும் என்று ஒரு அறிவிப்பு வந்திருந்தாலே, அது பள்ளி கல்வித்துறை விட்டிருந்தாலே இந்த குழப்பங்களுக்கு இடமில்லை. எனவே இது இந்த குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கிற காரணத்தால் தான் இந்த குழப்பத்தை வரக்கூடாது என்கிற நோக்கத்தில் நாம் சொல்கிறோமே தவிர, இது எல்லாமே முற்றிலும் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, இதையெல்லாம் பார்க்காம அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் அல்ல. இதை தவிர்த்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் ஒரு முறை கடன் தீர்வு திட்டத்தை விவசாயிகளுக்காக அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே வாங்கிய கடனை திருப்பி செலுத்தல விவசாயிகள், அதன் அடிப்படையில் அவங்களுக்கு கூடுதல் வட்டி அபராதம் விதிக்கப்படுகிறது. இதெல்லாம் இல்லாம அசலும் வட்டி மட்டும் கட்டினா போதும், இந்த கூடுதல் வட்டி, அபராத தொகை, மற்ற இதர செலவினங்கள் இதெல்லாம் வசூலிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால 5741 விவசாயிகள் பயன்பெறுவாங்க அப்படின்னு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்க இந்த திட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பண்ணை சாரா கடன்கள் வாங்கியிருக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. பண்ணை சார்ந்த கடன் வாங்குறதுக்கு இப்போ மத்திய அரசு 4 விழுக்காடு இருந்த வட்டி தொகையை 11 விழுக்காடாக ஆக்கி நல்ல விவசாயினுடைய வயிற்றிலே பால் வார்த்திருக்கிறது. இதை பொறுத்தவரை என்னென்னா, இது ஒரு நல்ல முயற்சி தான், அது ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா, முழுமையாக வட்டியை ரத்து செய்துவிட்டு முதல்ல மட்டும் கட்டணும்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கலாம். ஏன்னா
விவசாயம் பொய்த்து போன காரணத்தால் இந்த ஆண்டு கூட ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்க முடியல. ஒரு போகம் காவிரி டெல்டா பகுதியில் ஒரு போகம் விவசாயம் அடிபட்டு போயிடுச்சு. ஆக விவசாயிகள் தொடர்ந்து கடன் வாங்கி நட்டத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் விளைவிக்கிற பொருளுக்கு முறையான கட்டுப்படியான விலையும் கிடைப்பதில்லை. எனவே இந்த சூழலில் இது போன்ற கடன்கள் வருகிற போது மென்மையான முறையில் அதற்கு என்ன தீர்வு என்ற போது இந்த கடனுக்கான இதை தள்ளுபடி செய்வது, இது ஒரு பெரிய தொகையும் அல்ல. தள்ளுபடி செய்வது, வட்டியை தள்ளுபடி பண்ணிருக்கலாம், வட்டியை முழுமையாக தள்ளுபடி செய்திருக்கலாம், அசலை கூட ஒரு 2-3 பேட்டர்ன்ல கட்டிருக்கலாம், ரொம்ப நலிந்து போய் இருக்கிறவர்களுக்கு அசலையும் தள்ளுபடி செய்திருக்கலாம். அது ஒன்றும் பெரிய தொகையே இல்லை. இதனால ஒன்றும் தமிழ்நாடு அழிஞ்சு போடுறதில்லை. ஏன் அசலையும் சேர்த்தே தள்ளுபடி செய்திருந்தால் ஒன்றும் தவறில்லை. ஏன்னா அந்த கடன் தன்மையை பொறுத்து நாம் சொல்லணும். பண்ணைச்சாரா கடன்கிறதுனால இப்போ டிராக்டர் வாங்கிட்டு கடன் வாங்கியிருப்பாங்க, அதை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அதனுடைய வட்டி, அபராத வட்டி தள்ளுபடி செய்திருக்கலாம், வட்டியை கூட முழுமையாக தள்ளுபடி செய்திருக்கலாம். ஏன்னா விவசாயம் இருந்தால் தான் உழ முடியும், உழுதாதான் தான் அவங்களுக்கு வருமானம் வரும். அப்போ அப்படி வருகிற போது அதோடு இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிற காரணத்தால் அந்த கடனின் தன்மைக்கு ஏற்றவாறு சில மாற்றங்களை கொண்டு வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இது வழக்கமாக கடனை திரும்ப வாங்குவதற்கு வங்கிகளே பல்வேறு தந்திரங்களை செய்கிறார்கள். கடனாய தீர்வு, அதில் 3 பேரை உட்கார வச்சு பேசுறது, உங்கள் வட்டியில் உழவு நாங்கள் இது பண்ணுறோம், நீங்கள் இதை கட்டிடுங்க, இந்த நாளுக்குள்ளே கட்டிடுங்க, 3 மாதம் உங்களுக்கு டைம் தரோன்னு சொல்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பாகத்தான் இருக்கிறதே தவிர இது முழுமையாக விவசாயிகளுக்கு பயன்படுமா? இன்றைக்கு வீழ்ந்து கொண்டிருக்கிற விவசாயத்தை நிறுத்துவதற்கு இது போதுமானதா என்றால் என்னை பொறுத்தவரை போதுமானது அல்ல. விவசாயம் பொய்த்து போச்சு அப்படிங்கிற அடிப்படையில் அசலையே தள்ளுபடி பண்ணியிருக்கணும், வட்டியும் தள்ளுபடி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கடந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடிக்காக 5500 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க, ஒதுக்கி அதை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அதையும் தாண்டி இது பண்ணை சாரா கடன். இந்த பண்ணை சாரா கடனுக்கு அவங்களுடைய அந்த அபதார வட்டி, அதுக்கு மேலே உள்ள நடவடிக்கைகள், அதற்காகன்ற செலவுகள், அதையெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 299.80 லட்சம் பண்ணுறாங்க. 209 கோடின்னா ஏறக்குறைய 300 கோடி அதில் அந்த இதுகளில் அதை பண்ணுறாங்க. அதுக்கும் முன்தேதியிட்டே பண்ணுறாங்க. அதை 2014 இருந்து, ஒரு வருஷத்துக்கு முன்னால் இருந்தே அதை பண்ணுறாங்க. இது வட்டியோட சேர்த்த தொகை. ஆமாம், அதை வட்டியோட சேர்த்து. அப்போ அந்த அந்த அசலை மாத்திரம் கட்டுங்க, அதுக்குள்ளே அந்த வட்டியை மாத்திரம் கட்டுங்கிறது தான். அது மேற்கொண்டு உள்ள அந்த அவதார வட்டி, அதற்கு மேலான நடவடிக்கைகள் வேண்டாம். அதுக்குமே ஒரு 3 மாதம் ஒரு டைம், ஒரு ஒப்பந்தம் நாங்கள் கட்டுறோன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டு ஒரு 3 மாதம் வாங்கிக்கோங்க. அந்த 3 மாதத்தில் ஒரு 25% கட்டுங்க. அந்த 3 மாதம் முடிஞ்ச ஒரு 6 மாதம் டைம் வாங்கி 75% கட்டுங்க அப்படின்னு. விளைச்சலே இல்ல, விவசாயம் பொய்த்து போச்சு, வருமானம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இப்போ சொல்லக்கூடிய இந்த அசலையும் வட்டியும் விவசாயிகள் எங்க இருந்து கட்டுவாங்க அப்படிங்கறதான கேள்வி. அதாவது நம்ம நல்ல பழக்கத்தை கட்டி, அதாவது வாங்குறதையெல்லாம் இப்போ 5500 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்படி வாங்குறதையெல்லாம் தள்ளுபடியே நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா விவசாயிகள் காலம் பூரா நீங்க தள்ளுபடியில தான் இருப்பாங்க. விவசாயிகளுக்கு எப்பவுமே நம்ம பண்றது பூராமே குறைவு தான், விலை கிடைக்கல, சகோதரர் சொன்ன மாதிரி அவங்க விளைவிக்கிற பொருள்களுக்கு விலை கிடைக்கல, அரசு விலையை நிர்ணயிக்குது, எல்லாரும் மற்றவங்கள தயார் பண்ற பொருளுக்கெல்லாம் அவங்களே விலை நிர்ணயிக்கிறாங்க, விவசாயிகளுக்கு மாத்திரம் அரசு தான் விலை நிர்ணயிக்குது, நாங்க மார்க்கெட்ல போய் விற்க முடியாது, கொள்ள முடியாது, இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த செக்டரை நீங்க எடுத்தீங்கன்னா விவசாயத்தை பொறுத்தவரை நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதே மாதிரி நிறைய அரசு மூலமாக உர மானியத்திலிருந்து உரம் இதா கொடுக்கறது, சொட்டு நீர் மானியம் கொடுக்கறது, இப்படி ஏகப்பட்ட அந்த கருவிகள் வாங்குறதுக்கு மானியம் கொடுக்கறது, கருவிகள் கொடுக்கறது, இப்படி ஏகப்பட்ட அரசு திட்டங்களும் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு, கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு திட்டமாகத்தான் இதை பார்க்கணும். இது வரவேற்கப்பட வேண்டிய, அதாவது சிரமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு ரிலீஃப். அதாவது கட்டவே முடியாம பல காலங்களாக கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, அதுக்கு அபதார வட்டி, அதுக்கு மேல உண்டான நடைமுறை இப்போ போக்குவரத்தெல்லாம் இருக்கு. அப்ப அதையெல்லாம் நீக்கிறதுக்கு ஒரு திட்டமாக இதை அறிவிச்சு 2 பேருக்கு அதை பண்ணி மொத்தமாக எல்லாத்துக்கும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க 5471 பேருக்கு அதுல பயனடைகிறதுக்குள்ள அந்த ஏற்பாடுகளை அதை பண்ணியிருக்கிறாங்க. அந்த கூட்டுறவு சங்கங்களில் உள்ள அந்த விவசாயிகளுக்கு அதை பண்ணியிருக்கிறாங்க. இது வரவேற்கத்தக்கதானே தவிர இல்லை அவங்களுக்கு மொத்தமாகவே தள்ளுபடி பண்ணி எப்போ பார்த்தாலும் நீ வாங்கிக்க, நாங்கள் தள்ளுபடி பண்ணிடுறோம், நீ வாங்கி. அப்போ அந்த விவசாயிகள் மனசுல என்ன ஓட்டம் உங்களுக்கு உருவாகும்? சகோதரர் சொன்ன போல அது வரவேற்கத்தக்கது, ஏற்றுக்கிறோம்னே வச்சுங்க, பூராத்தையும் தள்ளுபடி பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய பணம் இல்லை, இது ஒரு 1,47,000 கோடி பட்ஜெட்ல 200 கோடிங்கிறது பெரிய காசு இல்லை, அப்படியே கொடுத்துடலாம். அப்ப நம்ம மக்களை, விவசாய பெருமக்களை எப்பவுமே தள்ளுபடி நிலையிலே தான் வைப்பீங்களா? அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள், அதாவது வாங்கின ரூபாயை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டுக்கு அவங்களை கொண்டு வர மாட்டீங்களா?
அப்ப அந்த மாதிரி இது போல எல்லாருக்கும் இப்ப நீங்க விவசாயிகளுக்கு பண்ணா அடுத்து மற்றவங்களுக்கும் பண்ண வேண்டிய அந்த சூழல் வரும். அப்ப மக்களுக்கு பூராமே தள்ளுபடியில தான் மக்களை நீங்க நடத்த வேண்டியது இருக்கும். அப்ப மக்களுக்கு ஏற்படுற எல்லா செலவையும் அரசே கொடுக்க வேண்டிய ஒரு சூழலை தான் நீங்க அப்புறம் உருவாக்க வேண்டியிருக்கும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம். விவசாயத்துறைக்குன்னு ஒரு கரிசனம் காட்ட ஆரம்பிச்சா மற்ற துறைகளுக்கும் காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். தொடர்ச்சியாக விவசாயத்துறையில பிரச்சனைகள் இருந்துட்டு தான் வருது. கடனை தள்ளுபடி பண்றது மட்டுமே தீர்வாயிர முடியுமா அப்படின்னு கேட்குறேன். மிக அடிப்படையிலே மிக தவறான பார்வை இது. என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்படும் அவங்க வரியை வேண்டான்னு சொன்னதுனால போகிற பாதிப்பு இருக்க, அதில் 10ல் 1 விழுக்காடு கூட விவசாயிகளுக்கு நாம் செய்யலை. அதான் உண்மை. இதே நோக்கியா கம்பெனி 15 ஆண்டு காலம் இங்கே இருந்தது, எந்த வரியும் கட்டலை, குறைந்த விலையில மின்சாரம், இடம் மிக குறைந்த விலையில கொடுக்குறோம். 1 ஏக்கர் மிக குறைந்த விலையில கொடுக்கப்பட்ட இடம், நூற்றுக்கணக்கான ஏக்கர் ஒதுக்கணும் அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள். அதனால் தமிழ்நாட்டு அரசுக்கு என்ன லாபம்? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது? எவ்வளவு ரூபாய் பணம் அவர்கள் வரியாக வசூலித்தீர்கள்? வரி டாக்ஸ் ஹாலிடே விட்டீர்கள். 15 ஆண்டு முடிஞ்சிச்சு, இனிமேல் இந்த மாநிலத்தில் வரி விதிப்புக்கு வருவாங்க. எனவே இழுத்து மூடிவிட்டு இன்னொரு மாநிலத்துக்கு செல்கிறார்கள். அந்த கம்பெனியை வித்துட்டு போயிட்டாங்க, அல்லது இன்னொரு மாநிலத்துக்கு செல்வார்கள். ஆக இது முழுக்க முழுக்க கிராமப்புற விவசாயிகள், உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிற விவசாயிகளுக்கு எதிராக வைக்கப்படுகிற வாதம். உண்மை, விவசாயிகளுக்கு எந்த அரசுமே சரியாக செய்யல. இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா விவசாய கொள்கையே இல்லை. தற்கொலை சாவுகள் விளிம்பில் நின்றுகிட்டு இருக்காங்க. இன்று வரை தற்கொலை தொடர்கிறது. தமிழ்நாட்டில் தற்கொலை இல்லாமல் இல்லை, இங்கேயும் தற்கொலை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு எது தீர்வு? தொழில்துறையில் பாதிப்பு என்று சொன்னால் ஸ்டிமுலேட் பேக்கேஜ் என்று சொல்கிறீர்கள். அதை மீண்டும் உருவாக்குவதற்கு, மீண்டும் அதை இயங்க வைப்பதற்கு அரசு உதவி செய்கிறது. ஆனால் விவசாயிகள் என்றால் அவன் தற்கொலை செய்து சாகணும், அவன் கடனை கட்ட முடியாததால அவன் மானஸ்தன், எனவே தற்கொலை செய்து இறந்து போவார்கள். இதே பொதுத்துறை வங்கிகளில் தனியார் நிறுவனங்கள், குறிப்பாக கார்ப்பரேட் நிறுவனங்கள், மிகப்பெரிய ஆலை அதிபர்கள் வாங்கிய கடன் எவ்வளவு லட்சம் கோடி திருப்பி கட்டி இருக்கிறார்களா? அதற்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறார்களா? ஆக இதையெல்லாம் எடுத்து பார்க்கிற போது முழுக்க முழுக்க விவசாயிகளினுடைய நலனை அடிப்படையாக கொண்டு பார்க்கிற போது இது ஒரு பெரிய தொகையே இல்லை. விவசாயமே பொய்த்துக்கிட்டு இருக்கு. இப்ப அடுத்த இதுக்கு அவன் தான் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்த போகம் வருது, சம்பா பருவம் வரப்போகிறது, மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு, நல்ல வேலையா தண்ணீர் இப்பதான் கொஞ்சம் ஏறிக்கிட்டு இருக்கு, விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கர்நாடக அரசினுடைய நமக்கு தவறான முடிவால் நமக்கு அளிக்க வேண்டிய தண்ணீரை அளிக்க மறுத்ததால் ஒரு போகம் விவசாயத்தை இழந்திருக்கிறோம். இது விவசாயிகளுடைய குறையல்ல, அதை கேட்டு பெற வேண்டியது தமிழக அரசு. வழக்கெல்லாம் தொடுத்தார்கள், பாராட்டினோம். ஆனால் இந்த ஆண்டு ஏன் ஜூன் மாதம் வரை வர வேண்டிய தண்ணீரை அளவை ஏன் வாங்கி தர முடியவில்லை, அதற்காக ஏன் முயற்சி எடுக்கவில்லை என்கிற கேள்வியும் வருகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் இப்படிப்பட்ட அறிவிப்புகளை விட விவசாயிகளுக்கு ஊக்கம் தரத்தக்க விஷயமாக சிலது பண்ணணும். ஏன்னா விவசாயிகள் விவசாயத்தை விட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே சென்றார்கள் என்றால் நாம் உண்ணுகிற உணவில் கூட பிரச்சனை வரும். அந்த நிலைக்கு செல்ல வேண்டாம் என்கிற எச்சரிக்கை உணர்விலே தான் இந்த கருத்தை வைக்கிறோம். இல்ல, விவசாயத்துறைக்கும் மற்ற துறைகளுக்கும் கொடுக்கக்கூடிய கடனை ஒரே அடிப்படையில் பார்க்கலாமா? திரு லெலின் 2 விஷயத்த சொன்னாரு, அது சம்பந்தமான உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. விவசாய தற்கொலைகள் தொடர்பான புள்ளி விவரங்களோ, இப்ப இது மாதிரி இவர் சொன்ன மாதிரி விவசாய தொழிலை விட்டு போறவர்களுடைய எண்ணிக்கை 2001ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலங்கள், அந்த 10 வருடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட 9 லட்சம் பேர் விவசாய தொழிலை விட்டு போறாங்க. விவசாய தொழிலை விட்டு விவசாயிகள் போறதோ, படிப்படியாக நாட்டை விட்டு விவசாயம் வெளியே போறதோ ஒரு ஆரோக்கியமான விஷயமாக இருக்க முடியாது. மற்ற துறைகளோடு ஒப்பிட்டு நம்ம விவசாயத்தை பார்க்கலாம். இல்லை, அதுதான். அதாவது இதில் எப்படின்னு கேட்டால், சகோதரர் தனக்கு லாபகமாக தான் சொல்ற கருத்துக்கு ஆணித்தரமாக அந்த வாதத்தை எடுத்து வைக்கும் போது கேட்கிறவர்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப தொழில்துறையே வேண்டாமாங்கிறது ஒரு கேள்வி வரும். அதை நீங்க அப்படி அதாவது கார்பரேட் நிறுவனங்கள் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? முதலீடு இருக்கிறதுல தமிழ்நாடு ஒண்ணுமே சரியா செயல்படுற, தமிழக அரசு அங்கேயும் சரியா செயல்படல, என்ன முதலீட்டை கொண்டு வந்தாங்க, என்ன பெரிய கம்பெனிகளை உருவாக்குனாங்க, என்ன பெரிய தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தினாங்க, என்ன செஞ்சாங்க, அதுவும் அவசியம்.
இதுக்கும் அவசியம். அதுக்காக இது அவசியம் இல்ல, அது மாத்திரம் அவசியம் நம்ம பேச முடியாது. அதனால இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு செய்யக்கூடியதை சலுகைகளை போல இதுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க, செய்யாம இல்ல. அதாவது எல்லா வகைகளிலும் நீங்க வந்து உரத்துக்கு மானியம் இருக்கு, உரம் வந்து ஃப்ரீயாகவும் கொடுக்கப்படுது, அதாவது எந்த ஒரு இது இல்லாம கொடுக்கப்படுது, டயத்துக்கு கொடுக்கப்படுது. கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அங்கங்க அதுக்கு நிறுவப்பட்டிருக்கு விவசாயிகளுக்கு, அதுக்குள்ள அந்த வேலைகள்லாம் செய்யறாங்க. அதனால அரசு தன்னுடைய திட்டத்தினுடைய செயல்பாடுகளை சரியாக செஞ்சிட்டு இருக்கு. அதுல ஒரு சில குறைகள் இருக்கலாம், இல்லாம இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஆங்காங்கே ஒரு சில குறைகள் இருக்கலாம், அந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்படும். அதுபோல இந்த மாதிரி திட்டங்கள் மூலமாகத்தான் நம்ம வந்து முடிந்த அளவுக்கு விவசாயிகளை காப்பாற்ற முடியுது. விவசாயிகளுக்கு வேண்டிய நீர் திறக்க சொல்லி இருக்கிறாங்க, நீர் திறந்து விட்டுட்டு இருக்கிறாங்க, அதுக்குள்ள செயல்பாடு. அதே மாதிரி காவேரி பிரச்சனையை பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களில் படியேறி அதற்கு செய்ய வேண்டிய செயல்பாடுகளை எல்லாம் செய்துகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரே இந்தியாவாக இருந்தாலும் நம்மளுடைய நதிநீர் கொள்கைகள் ஒரு நிலையில இல்லாம இருக்கு. அந்த நதிநீர் கொள்கைகள்லாம் வந்து நேஷனலைஸ் பண்ணப்படணும். இந்தியா முழுக்க அது தனியாக மத்திய அரசு அதுக்கு ஏற்பாடு பண்ணி நதிநீர் கொள்கைகளை ஒருங்கிணைத்து செயல்பட்டால் அதெல்லாம் சரியாக இருக்கும். அதற்குண்ட செயல்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டிய அரசு மத்திய அரசாக இருக்கிறது. அதனால இதையும் தாண்டி தமிழக அரசு போராடி நம்மளுடைய விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறது. விவசாய கடன் அப்படின்னு வருகிற போதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் வைக்கப்படுகிறது. ஆனா விவசாய கடன் வந்து எல்லா பெரிய விவசாயிகளுக்கு தான் போய் சேருது. சிறு குறு விவசாயிகள் அதனால எந்த விதமான பயனையும் அடைகிறது இல்லை. அரசியல் ரீதியான தாக்கம் அழுத்தம் அதில் நிறைய இருக்கு. இந்த போர்டு மெம்பர்ஸ் எல்லாரும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு அந்த கடனை கொடுக்கறது, அதுக்கப்புறம் அதை தள்ளுபடி பண்ணிடுறது அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக நடைமுறையா இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இந்த விவசாய கடன் மூலமாக சிறு குறு விவசாயிகள் பயனடைகிறாங்களா? அதாவது இதுல பல குறைபாடுகள் இருக்கு, அதெல்லாம் நிவர்த்தி செய்யணும், அது வேற. ஆனா விவசாயம், பெரிய விவசாயி சிறிய விவசாயி என்பதை விட விவசாயத்தை பாதுகாக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். விவசாயத்தை விட்டு வெளியேறக்கூடியவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். அதை நம்மளுடைய மேதகு அப்துல் கலாம் அவருடைய வார்த்தையில் சொல்ல போனால் ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டி இன் ரூரல் ஏரியா. அதுக்கு எது அடிப்படையானது? இல்ல, விவசாயத்திற்குன்னு வழங்கப்படக்கூடிய கடனுக்கு குறைவாக வட்டி வசூலிக்கப்படுகிறது அடிப்படையில் அந்த கடனை வாங்குறாங்க. ஆனா அவங்க விவசாய மேம்பாட்டுக்காக அந்த பணத்தை அவங்க பயன்படுத்துறது. தொழில்துறை என்று சொன்னால் ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது. ஆனால் இது எப்படி விவசாயத்துறை என்பது? சரியான சீதோஷ நிலை இருக்க வேண்டும், மழை பெய்ய வேண்டும், நீர் இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான் நல்ல விளைச்சல் வரும். அதுவும் பூச்சி அடிச்சிடாம இருந்துடணும். எனவே உரத்துக்கான மானியம் படிப்படியாக வெட்டப்படுகிறது. என்றைக்கு நாம் உலகமய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டோமோ அன்றிலிருந்து இன்று வரை பார்த்தீர்கள் என்றால் உரத்திற்கு, பூச்சிக்கொல்லி மருந்துக்கு, இடுபொருளுக்கான மானியம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதன் விளைவு என்ன? 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு யூரியா 120 ரூபாய் என்றால் இன்றைக்கு 400 ரூபாய்க்கு மேல் வித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அளவிற்கு நெல்லின் விலையோ, கரும்பின் விலையோ, விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளின் விலையோ கூடியிருக்கிறதா என்றால் இல்லை. அது 200 மடங்கு 300 மடங்கு வளர்ந்திருக்கிறது. இது 5 விழுக்காடு 6 விழுக்காடு தான் இந்த மாதிரியான விலை, நெல்லின் விலை உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய தொங்கு நிலையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் சொல்கிறோம், தொழில்துறை பாதுகாக்கப்பட வேண்டும், அதில் எங்களுக்கு சந்தேகமே இல்லை. சிறு குறும் தொழில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் சிறு குறும் தொழில் நசிந்து கொண்டிருக்கிறது. கார்பரேட் ஜவான் அந்த மாதிரியான ஆட்கள் வந்து இன்றைக்கு விழுங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மானியத்திற்கு மேல் மானியம், அவர்களுக்கு வரி இல்லாத முறை என்கிற நிலை வருகிற போதுதான் நாங்கள் கேட்கிறோம், விவசாயத்திற்கு என்று நிலம் ஒதுக்குங்கள் என்று சொன்னால் ஒதுக்குவதற்கு அரசு தயாராக இல்லை. ஆனால் கார்பரேட் நிறுவனங்களுக்கு இலவசமாக மிக குறைந்த விலையில், அடிமாட்டு விலையில் நகர்ப்புறங்களிலே ஒதுக்குகிறீர்கள். அதன் விளைவு என்ன? இன்றைக்கு பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் வந்தது. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு தந்தார்கள்? வெள்ளை அறிக்கையை விட்டால் பார்க்கலாம். அதே நோக்கியா கம்பெனியில் அது வந்த போது 12,000 பேருக்கு வேலை வாய்ப்பு என்றார்கள். இழுத்து மூடப்பட்ட போது வெறும் 2,000 பேர் தான் வேலையை பார்த்தார்கள். என்ன காரணம்? ஆரம்பத்தில் வெறும் 8 ரோபோக்கள் மட்டும்தான் பயன்படுத்தினார்கள். 250 ரோபோக்கள், தானியங்கி ரோபோக்களை பயன்படுத்தி தொழிலாளர்களை குறைத்தார்கள். எனவே அவர்களுடைய லாபம் அதிகரித்தது. ஆனால் அதற்கு ஏற்ற பகிர்மானம், தொழிலாளர்களுக்கான பகிர்மானம், தொழிலாளருடைய எண்ணிக்கையை குறைத்து லாபத்தை அதிவேகமாக சுருட்டினார்களே தவிர உண்மையில் அதனால் தமிழ்நாட்டிற்கோ அரசுக்கோ மக்களுக்கோ பயனில்லை. இந்த நிலை, இந்த முறையான வளர்ச்சி அல்ல, அது ஊழச்சதை வளர்ச்சி, ஒட்டுமொத்த வளர்ச்சி இலக்காக கொண்டிருக்கிற நாம், கிராமப்புறங்களை நேசிக்கிற நாம், விவசாயத்தை நேசிக்கிற நாம் நிச்சயமாக இதிலிருந்து மாற்றி சிந்தித்தாக வேண்டும் என்கிற அர்த்தத்தில் தான் அதை நாங்கள் சொல்றோம். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அரசு காட்டக்கூடிய சலுகைகள் அப்படிங்கிறத பத்தி அவர் குற்றச்சாட்டா பதிவு பண்ணார். விவசாய கடன் கூட தனக்கு வேண்டியவர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது,
ஆளும் கட்சியோடைய ஆதிக்கம் அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. அந்த போர்டு மெம்பர்ஸ் வந்து டிசைட் பண்றாங்க யாருக்கு கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்றாங்க. கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இதனால எந்த விதமான பயனும் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு பற்றி உங்களுடைய பதில்? இல்லை, இது ஏற்றுக்க முடியாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த ஒரு ஊரோ இல்லை ஒரு கிராமம் இல்லை ஒரு விவசாயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே விவசாயம் தான். அது குறு விவசாயியா பெரும் விவசாயியா இவங்க எல்லாருமே அந்த கூட்டுறவு வங்கிகள் அந்த சொசைட்டியில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். நீங்கள் ஒரு கிராமம்னு நீங்கள் போனீங்கன்னா எத்தனை பேருக்கு எவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்குன்னு நீங்கள் கேட்டால் அவங்களே சொல்லிடுவாங்க. இன்றைக்கி நிலம் வந்து அந்த மாதிரி, அதாவது ஒரு ஊரில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா அத்தனை பேருக்கு இன்னாருக்கு இன்னும் இவ்வளவு நிலம் இருக்குது, இன்னாருக்கு இவ்வளவு நிலம் இருக்குது. ஆனால் அதே மாதிரி வாங்க போகும்போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இங்கே பேசிடுற மாதிரியெல்லாம் அங்கே பேச முடியாது. அவர் மினிஸ்டராக இருந்தால் கூட நேராக வந்து கேட்பாங்க. போகலாம், யோ அதெல்லாம் நீ உன் ஊரில் போய் வச்சுக்க, இங்கே வச்சுக்காத, உனக்கு என்ன இத்தனை ஏக்கர் தானே, உனக்கு என்னத்துக்கு இவ்வளோ ரூபா அப்படிங்கிற கேட்கக்கூடிய ஒரு காலம் இருக்குது. அப்போ இதுதான் இவ்வளோ தான் வேணுங்கிற ஒரு நிலை இருக்குது. அதனால் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுற ஃபண்டு விவசாயிகளுக்கு தான் போய் சேருது. வேற இவர் தெரிஞ்சவர் அவர் தெரிஞ்சவர் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா இருக்கிறவங்க போய் அதில் மெம்பர் ஆகிட்டு காசையெல்லாம் வாங்கிட முடியாது, எடுத்துட்டுலாம் போயிட முடியாதுன்னு ரொம்ப தெளிவு இருக்குது. இப்போ பிரச்சனை ஆயிரும். சங்கங்கள்லேயே அங்கேயே உள்ள சங்கங்கள் இருக்குது. விவசாயிகள் சங்கங்களே பெரிய சங்கங்கள்லாம் இருக்குது. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுத்துருவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணுவாங்க, மறியல் போராட்டம் அதெல்லாம் வந்துடும். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. விவசாயிகள் தான் அதை பெற்றுக்கிறாங்க. அதில் வந்து பெரிய விவசாயம் இருக்காங்க. ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்க விவசாயி இருக்காரு, 2 ஏக்கர் வச்சிருக்க விவசாயி இருக்கா, அரை ஏக்கர் வச்சிருக்க விவசாயி இருக்காரு. அது மாதிரி அவங்களுக்கு கிடைக்கப்படும். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தந்த விவசாயிகளுக்கு அந்த விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி வேண்டாம் அந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கும். பெரிய விவசாயிக்கு அதிக அளவில் கொடுக்கப்பட்டிருக்கும், சின்ன விவசாயிக்கு சின்னதாக கொடுக்கப்பட்டிருக்குமே தவிர மற்றபடி விவசாயி இல்லாதவர்களோ இல்லை வேண்டியவர்களோ தெரிஞ்சவர்களோ அறிஞ்சவர்களோ போயிட்டு நம்பர் போட்டு பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டுலாம் போக முடியாது. அதெல்லாம் செய்ய முடியாது. 60% 70% அளவுக்கு நாட்டில் விவசாயிகள் இருக்கிறாங்க. நேரடியாகவும் மறைமுகமாக தொழிலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய நலன் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அக்கறை தான். அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.